அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான நூல் பற்றி பார்க்க போகிறோம். வள்ளுவர் பற்றி பல்வேறு வகையான நூல்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வள்ளுவருடைய குறளை வைத்து வள்ளுவர் வகுத்த வாணிபம் அப்படின்ற தலைப்பில் நல்லி திரு குப்புசாமி செட்டியார் அவர்கள் எழுதின நூல் இது. 2001 முதல் பதிப்பும் 2004 2ஆம் பதிப்பும் இருக்குது. இன்னை வரைக்கும் இந்த புத்தகம் படிக்கக்கூடியதாக இருக்குது. இது பார்க்க போனீங்கன்னா அந்த நிர்வாகம் சம்பந்தப்பட்டது, அந்த தொழில் முனைவோர், அப்புறம் அந்த தொழிலாளர்கள் எல்லாரும், அப்புறம் அந்த கஸ்டமர்ஸ் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ், அப்புறம் கஸ்டமர்ஸே கூட இதில் வந்து எப்படி வாணிபத்தில் வந்து எப்படி நம்ம பலனடைகிறதுங்கிற மாதிரி. ரெண்டாவது வந்து வாணிபத்தை செய்யக்கூடியவங்க, அதை நிர்வகிக்கிறவங்க, நிர்வாகிகளுக்கெல்லாம் அறிவுரை மாதிரி நல்லா இருக்குது. இந்த நூல் ஆங்கிலத்தில் வந்திருந்தால் என்னென்ன கூட நல்லாயிருக்கும். இந்த அவ்வளவு அருமையாக இருக்குது. 160 பக்கங்கள், விலை 40 ரூபாய் தான். பிரெயின் பேங்க் வெளியீடு. துணித்துறையில் நூல் துறையிலையும் வரலாறு படைக்கிறார் இவர். கலைமாமணி, பத்மஸ்ரீ விருதுகள்லாம் வாங்கியிருக்காரு. ஒவ்வொரு குறளையும் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 72 குறள். அதில் வந்து நல்லா இருக்குது, நச்சுன்னு மேனேஜ்மெண்ட் நூல் தான் இது. ஒவ்வொரு பிறந்தநாள் போது புத்தகம் வெளியிடுவாங்களாம், அது மாதிரி வெளியிட்ட நூல்ன்றார் இவர். மார்ச் மாதம் இப்போ பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்னும் கூட அழகாக இலக்கிய மேடைகளில் செயல்பட்டு வர்றாங்க. இவங்களை பார்க்கும்போது இவங்கள்ட்ட இவ்வளவு புத்தகங்கள் வெளியிட்டிருக்காங்கன்னு எனக்கு முன்னாடி தெரியாது. இப்போ பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது அவ்வளவும். அது மாதிரி வணிகம் செய்வார்க்கு வணிகம் பேணி பிறவும் தமபோர் செய்யின், பிறர் பொருளையும் தம் பொருள் போல் காத்து வணிகம் செய்வதே நல்ல வணிக முறை என்று வள்ளுவர் சொன்னபடி அறவழி வணிகம் செய்து வரும் அனைத்து வணிக பெருமக்களுக்கும் இந்த நூல் காணிக்கைன்னு போட்டிருக்காங்க. இதே இந்த நூலோட சிறப்பை உங்களுக்கு சொல்லும். யாதும் ஊரே யாருக்குன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல ஒரு குறள், அதோடைய பொழிப்புரை, அதை பற்றி ஒரு அழகான ஒரு கட்டுரை. என்னென்னா நிர்வாகத்துக்கு அதுக்கு என்ன சம்மந்தன்ற மாதிரி. நிர்வாகத்தை, அதாவது வாணிபத்துக்கும். யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. அந்த உள்ளூர்லேயே படிப்பு வேலைன்னு இருக்கவன் வந்து, அதாவது தொழில் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கற்றுக்கிட்டு இருக்காங்க. சில பேர் இந்த மாதிரி உள்ளூர்லேயே இருந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, குண்டிச்சட்டில் குதிரை ஓட்டுற மாதிரி இருக்காங்கன்ட்டு. அவங்க முன்னேற மாட்டாங்க, பணம் புகழ் பெறுவதில்லைன்னு சொல்கிறாரு. அது மாதிரி நிறைய குறள் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு நிறைய தெரிஞ்ச குறளையே இவர் வந்து அழகாக வாணிபத்துக்கு அழகாக பொருத்தி இருக்கிறது சிறப்பாக இருந்துச்சு. நுணங்கிய கேள்வியர் அல்லார், நுணங்கிய கேள்வியர் அல்ல வணங்கிய வாயினர் ஆதல் அரிது. எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு அந்த சபையில் பேசும் பொழுது அந்த நிதானம், பொறுமை, அடக்கம், எவ்வளோ பணக்காரங்களாக இருந்தாலும் அந்த பணிவோடு நம்ம அதை அடுத்தவங்க சொல்கிறதையும் கேட்டு அதுக்கப்புறம் நம்ம அவங்கள கருத்தை சொல்லணும்னு. பெரியவங்களே அதிராமல் பேசும்போது நம்ம அதிர்ந்து பேசலாமான்றதை கற்றுக்கணுன்றதை சொல்கிறாங்க. அதே மாதிரி பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. இந்த நிர்வாகின்னா மற்றவங்க சொல்கிறதுக்கு முக்கால்வாசி நிர்வாகிகளுக்கு தான் இந்த கொற்றை கொடுத்துருக்காரு. அந்த பணிவான இது இன்சொல் எல்லாமே இருக்கணும், அதுதான் அவங்களுக்கு அணிகலன்னு. அது மாதிரி எல்லாரையுமே பகைவராக நினைக்காம நண்பராக நினச்சி செயல்படணும். எந்த ஊழியரையுமே நம்ம வந்து பகைன்னு சொல்லி தள்ளி வைக்கக்கூடாதுன்னு. அது மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது எல்லார்ட்டையும் எப்படி வேலை வாங்கணும்னு, எப்படி அவங்கள்ட்ட நடந்துக்கணும், எந்த சமயத்தில் எந்த மாதிரி நடந்துக்கணும், எப்படி நம்முடைய முன்னேற்றத்தையும் நிறுவனத்தோட முன்னேற்றத்தையும் பெருக்கணும்னு. அது மாதிரி தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். ஒரு விஷயத்தை வந்து கோபத்தோடு அணுகாமல் அமைதியாக அணுகணும். அப்படி கோபத்தோடு அணுகும் அதிகாரி வந்து குற்றம் சுமத்த அதிகாரி கோவப்பட்டாலும் நம்முடைய வந்து அமைதியாக இருந்து நம்ம நிலைமையை எடுத்து சொல்லணும். நம்மளும் கோவப்பட்டால் அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாரு. சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுட நோக்கியிருப்பவருக்கு. அதாவது நம்ம புடமிட்டால் ஒளிவிடுகின்ற பொன்னை போல தவம் செய்கின்றவர்கள் துன்பம் வருத்த மிகுணர்வு மிகுமா. எவ்வளவு தான் துன்பம் வந்தாலும் தன்னுடைய தொழிலேருந்து அந்த தொழில் தர்மத்திலேருந்து மாறாமல் தொழில் செய்வாங்க. தொழில் முனைவோருக்கும் நிறைய நல்ல அறிவுரை கொடுத்துருக்காரு. அந்த தனக்கு எது சரியான ஒரு வழி, அப்போ வந்து அந்த இதை நம்ம எப்படி பண்ணணும், அந்த தோல்விக்கு நம்ம எப்படி பொறுப்பேற்கணும், அந்த வெற்றியை நம்ம எப்படி கையாளணும், அந்த நிறுவனத்தை எப்படி நடத்தி செல்லணும், நட்டம் இல்லாமல் அகலக்கால் வைக்காமல் எப்படி பண்ணணும், அப்படி செய்யணும். அப்படி செஞ்சால் தான் முன்னணி நிறுவனங்களில் ஒருத்தனாக வரலான்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸாம்பிள், ஜாம்ஷெட்ஜி, டாட்டா, இவங்க எல்லாரையுமே வந்து சொல்லியிருக்காரு. அது மாதிரி யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். அதாவது இந்த தான் செய்ய வேண்டியது எது, அந்த துறைகள், தான் செய்ய வேண்டிய வேலைகள், துறைகள் தனக்கு சம்மந்தமில்லாத தலையிட்டு அதை கெடுக்கக்கூடாது. தனக்கு சம்பந்தமான துறையில் தலையிட்டு ஒழுங்காக செய்யணுன்ட்டு.
தோல்வியில் துவளாமை இருக்கிறதுக்கு, பிறர் பொருள் வேண்டாமல் இருக்கிறதுக்கு, யாரை பற்றியும் நிர்வாகிகள் கோள் சொல்லாமல் இருக்கணும்ன்ட்டு. நிர்வாகிகள் மட்டும் இல்லை, அந்த கூட வேலை செய்கிறவங்க சொன்னாலும் அது என்னன்னு உண்மையை ஆராயணும்ட்டு. அறங்கூறான் நல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூறான் என்றால் இனிது. அதாவது மற்றவரிடம் பேசினா நல்லதை பேசணுமே தவிர புறங்கூறுவது சொல்லக்கூடாதுன்றது. அந்த புறங்கூறுறதுனாக்க உண்மையைத்தான் சொல்லணுன்றது. எப்படி பேசணுன்னா சொல்லுக சொல்லிற் பயனுடைய, சொல்லற்க சொல்லிற் பயனடா சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. அது மாதிரி யோசித்து பேச சொல்கிறாரு. பல்லார் முனிய பயனில்லை சொல்லுவான் எல்லோரும் எள்ளப்படும். அதாவது நம்ம போய் தேவையில்லாத பேசிக்கிட்டு இருந்தால் அடுத்தவங்க டைமு வேஸ்ட்டு, கேட்குறவங்களுக்கும் எரிச்சலாக வரும், அப்புறம் அவங்க பேசுகிறத கேட்கவே மாட்டாங்க. அதுமாதிரி சொல்வன்மை, தொகைச்சொல்லி தூவாத நீக்கி நகைச்சொல்லி நன்றி பயப்பதாம் தூது. அதாவது எல்லாத்தையும் தொகுத்து சொன்னாலும் பயனற்றதை நீக்கி சரியானதை மட்டும் சொல்லணும்னு சொல்கிறாரு. அதுமாரி காலத்தையே செயல்படணுன்றத. கொக்கொக்க கும்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. அதாவது கொக்கு போல் காத்திருந்து காலம் பாய்க்கும்போது அதன் குத்து போல் தவறாமல் குத்தி அதனுடைய இறை எடுக்கணுன்ட்டு. அதாவது தேவையில்லாதெல்லாம் நம்ம இது பண்ணக்கூடாது, தேவையான அப்படி இருந்தால் தேவையானதை விட்டுருவோன்றதை, தேவையான செயல்களில் ஈடுபடக்கூடாதுன்றது தான் முக்கியமாக. நேரம் பார்த்து காலம் பார்த்து. பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திரிவினை தீராமை ஆர்க்கும் கயிறு. அதாவது எந்த உப்பு விற்க போனேன் மாவு விற்க போனேன்னு சொல்லிட்டு நட்டமாயிடுச்சுன்னு சொல்லாமல் எந்த காலத்தில் எதை செய்யணுமோ அதை செய்யணும்னு சொல்கிறாரு. அதான் பருவத்தோடு ஒட்ட ஒழுகணும்னு சொல்கிறாரு. அது மாதிரி நூல் வளமை, நூலை வந்து கற்றுக்கொண்டு தான் நான் அடுத்தோட பேசணும். அதாவது அப்படி இல்லாமல் போகிறது சூதாடும் அரங்கு அமைக்காமல் வட்டுக்காயை உருட்டி ஆடினால் போன்றதுன்னு சொல்கிறாரு. அது மாதிரி உட்பகைன்னு ஒன்று. தவறான வழியை எண்ணி கூறுகின்ற அமைச்சனை விட 70 கோடி பகைவர் பக்கத்தில் இருந்தாலும் நன்மையாகுமா. பழுதென்னும் மந்திரியின் பக்கத்துள் தெவ்வோர் 70 கோடி உறும். எனக்கு எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக வித்தியாசமாக இருந்தது. எல்லா குரல்களையுமே சொல்கிறபடி பார்த்தா கொண்டு வந்துடலாம் போல் இருக்கு வாணிபத்துக்கு. பலமும் பலவீனமும் ஆக்கம் கருதி முதலிழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார். பின்வரக்கூடிய ஊதியத்தை கருதி இப்போது உள்ள முதலை இழந்துவிடக்கூடிய காரணமான செயலை அறிவுடையோர் மேற்கொள்ள மாட்டார்கள்னு. அது மாதிரி வருமுன் காப்போன். நட்டம் வரும் முன்னாடி கொஞ்சமாக வரும்போதே அந்த இது நிறுத்திட்டு அடுத்து என்ன செய்யலான்னு பார்க்கணும். அதுதான் அது. அதுமாதிரி தெய்வம் துணை நிற்கும்ன்ற நம்பிக்கையோடு இருக்கணும். குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும். அதாவது நான் இந்த என் குடியை உயரச் செய்வேன் என்று முயலும் ஒருவனுக்கு அந்த தெய்வமானது ஊழானது ஆடையை இருக்க கட்டி கொண்டு தானே முன்வந்து துணை செய்யுமா. முயற்சி தான் வாழ்க்கை, முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மையை பூர்த்திவிடும். அது மாதிரி நல்ல அழகான ஒரு குரல்களை வச்சு ஒரு மேனேஜ்மெண்ட் இதை வந்து அழகாக சொல்லியிருக்காரு. ஒரு நிர்வாகம், அதாவது வாணிபம், பிஸ்னஸை பற்றி. இவர் நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க, நிறைய புத்தகங்கள் வந்து தமிழ் வளர்ச்சி பரிசு பெற்றிருக்குது. இந்த வியாபாரத்தை பெருக்குவது எப்படி, உறவு ஆக்கும் வணிகம்னு. வள்ளுவர் வகுத்த வாணிபம் வந்து மிக மிக அருமை. நான் திருக்குறளை அடிக்கடி படித்து கொண்டு இருக்கிறதால இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மிகச் செறிவான கருத்துக்களோடு அழகான விளக்கங்களோடு உள்ள நூல் இது. கட்டாயம் அனைவரும் வாசித்து பாருங்கள். நன்றி.